ஹலோ வெல்கம் கெஸ்ட் கேலஸ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் 25ல 1v1 சேலஞ்ச் கூப்பிட்டுருந்தாரு. அவருடைய ஐடி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரி MSD07. அந்த மேட்ச்சில் என்னென்ன நடந்ததுன்றது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கிரிக்கெட் கேம்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே அட் அ டைமில் கரெக்டாக வரும். இதில் கிரிக்கெட்ன்ற ஒரு புது கிரிக்கெட் கேமுக்கு நான் ஏற்கனவே ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதோடைய நியூஸையுமே நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு மேட்சுக்குள்ளே போயாச்சு. டாஸை எப்படியோ நாம் ஜெயிச்சாச்சு. வழக்கம் போல் பவுலிங்கே எடுத்துக்க வேண்டியது தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு ட்ரை பிச் மேட்ச்ன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே 2 ஓவர்ன்றதுனால நம்ம ஈஸ்ட் சவுதி எடுத்துக்கலாம். நல்லா சூட்டபிள் பவுலராக இருப்பார். எப்பவுமே டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு எப்போயோ ரிவீல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வச்சு தான் போடுவேன். ஒரு விக்கெட் வந்தாச்சு, ஃபஸ்ட்டு பால்லே அவுட்டு. இந்த டைம் நான் எந்த ஒரு எமௌண்ட்டும் எந்த ஒரு டெக்ஸ்ட் எமேஜும் போடவே போகிறது கிடையாது. ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கான அந்த மரியாதை கன்ஃபார்மாக நான் கொடுப்பேன். மறுபடியும் அதே தான் பண்ண போகிறேன், எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த டைம் ஏன் தப்பு இல்லை, இந்த டைம் அவரோட தப்பு தான். அவர் அங்கேயே நின்றுருந்துருக்கலாம், அழகாக ஓடி வந்துட்டார், ரன் அவுட் ஆகிடுச்சு. மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் எமேஜ் கூட நான் வச்சில்லையே. அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. நம்மளாம் ஒன்லி போனால் ஸ்லெட்ஜிங் மட்டும்தான். டாட் பாலு, இந்த ஓவரை ஓட்டுறதுக்கு இதுதான் ஒரே ஒரு டெக்னிக்கு. இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி அந்த பொசிஷனில் ஃபீல்டு வச்சு நான் இது வரைக்கும் விக்கெட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக இப்போ தான் அந்த விக்கெட்டே எடுக்கிறேன். ஹேட்ரிக்கும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கோர் 0லே தான் இருக்குது. ஆஹா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும்யா. அது போல்டு அடித்தா கூட பரவாயில்ல, LBW ஆகி அதை ஒரு விக்கெட்டாக எடுத்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இந்த பால் மட்டும் டாட் பாலாக போச்சுன்னா ஒரு சரியான விக்கெட் மேடன் ஓவராக இருக்கும். அது விக்கெட் மேடன் இல்லை, விக்கெட்ஸ் மேடன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு ரன் எடுத்துட்டான். இந்த டைம் நாம் லைட்னிங் போல்ட்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். பார்த்துக்கலாம். சிரிக்கிறார் அவர். சிரிச்சனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சும்மா தான். அதுக்கப்புறமா அவரே வந்துட்டு கிரேட் பால்லாம் போட்டார். அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பாலில் நல்லா ஸ்லோவாக வச்சு 110ல் போட்டேன், அழகாக 6 அடிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். விக்கெட்டியா, ஆப்பனன்ட் டிஸ்கனெக்டட்னு ஆயிடுச்சு. இது ஒரு வாரம் இல்லைனா அதோட மேட்ச்லேருந்து லெஃப்டானு சுத்தமாக தெரியல. அது வரைக்கும் ஏஐ நம்மளுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடி கொடுக்கும், பார்த்துக்கலாம். ஏஐ ஆடிட்டுருக்கு, ஃப்ரீயாக ஆடலாம், எதுவுமே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன் வர்ற மாதிரி தெரியலையே. உண்மையிலே ஒரேடியாக போயிட்டாரா? வந்துட்டாருங்கய்யா, ஆப்பனன்ட் ரீஜென்ட்ரா. வேண்டாம், ரொம்பலாம் அடிக்க தேவையில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, பொறுமையாக வச்சு கிரவுண்டடா லேசாக அடிப்போம். அப்படி சொல்கிறப்ப தான் மாட்டவே இல்லை. ஷேக் பேசாமல் நம்ம மோட்லேயே போயிடலான்னு பார்க்குறேன். நம்ம மோட்லேயே போயிடலாமா? எஸ், போயாச்சு. அவ்வளோதான், ஆப்பனண்டே டிஸ்கனெக்டடு. இதுக்கு மேலே எங்கேயா ஸ்லோ, நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கின்றது தான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ணிட்டோம். எஸ், போட்டிய சுருக்கம், அதுக்கு உண்டான போட்டி சுருக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ், எனக்காக நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி ஆகணும். மல்டிவர்ஸ் யுவன்ன்ற இந்த வார்த்தையை நீங்கள் சர்ச் பாரில் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் வரும்.
அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் தான். நாங்கள் கேமிங்கை பற்றி நியூ ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கோம். அதே மாதிரி அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்னென்னா 355. அதே மாதிரி அவன் போட்டிருக்கிற வீடியோஸோட கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 316. 355க்கு எங்கேயோ தெரிச்சிட்டு போயிட்டான். ஆனாலும் அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என் ஃப்ரெண்டோட சேனலையும் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. டாட்டா, பை பை.